வணக்கம் மக்களே, வெல்கம் டு பனங்குரு சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடோட பாப்புலர் ஜுவல்லரி பிராண்ட் தங்கமயில் ஜுவல்லரி ஷேர் ப்ரைஸ் பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லதா இல்லை ரிஸ்கா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பனங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்பெனி ஓவர்வியூ. தங்கமயில் ஜுவல்லரினா மதுரையில் ஸ்டார்ட் ஆன ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் மக்களே. ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இன் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ், அதாவது சின்ன சிட்டியில் வெட்டிங் அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்டு ரொம்ப ஸ்ட்ராங். ஃபேமிலி கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட்டு ரொம்ப அதிகம். இப்போது ஷேர் ப்ரைஸ் ட்ரெண்ட். பாஸ்ட் இயர்ஸில் தங்கமயில் ஷேர் ப்ரைஸ் ஸ்டெடி க்ரோத் ட்ரெண்டை காட்டிட்டு மிட் கேப் ஜுவல்லரி ஸ்டாக்காக இருந்தாலும் ரைட்டான டிமாண்ட் இருந்ததா ப்ரைஸ் மூவ்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ். கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னென்னா ஜுவல்லரி சேல்ஸ்லேருந்து தான் மெயின் ரெவென்யூ. ஜுவல்லரி சேல்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கோ அதுலேருந்து தான் அவருக்கு மெயின் ரெவென்யூ வரும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டிவ்லி பெட்டர். தமிழ்நாடு மார்க்கெட்டில் ரிப்பீட் கஸ்டமர் ஸ்ட்ராங். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குமே. ஜுவல்லரி பிஸ்னஸில் ரிஸ்க்கு இருக்கும் மக்களே. கோல்டு ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ரொம்ப முக்கியம். கோல்டு ப்ரைஸ் வாலட்டிலிட்டினா கோல்டு ப்ரைஸ் மேலேயும் கீழும் போகும்போது இவங்களுக்கு லாபமும் நஷ்டமும் மேலேயும் கீழும் போகும். ரீஜனல் டிபெண்டன்சி. இந்த கம்பெனி தமிழ்நாடு மேலேயே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குது, வேறு ஸ்டேட்டில் டைவர்சிஃபை பண்ணிட்டல. அதனால் ஒரே ஸ்டேட்டில் தான் இது இருக்குது. லோ லிக்விடிட்டி கம்பேர்ட் டு லார்ஜ் கேப். அதாவது உங்களுக்கு விற்க போனோன்னா அவ்வளோவா லிக்விடிட்டி இருக்காது. பெரிய பெரிய லார்ஜ் கேப்பில் நிறைய இருக்கும், ஈஸியாக விற்றுடலாம். ஆனால் இது அவ்வளோவா ஆள்காரால் விற்கிறதும் இல்லை, அதனால் ரொம்ப லிக்விடிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஷார்ட் டேர்மில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஸ்டாக்கு. ரீஜனல் பிராண்ட் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. மக்களை நல்ல நம்பர்ஸ் எல்லாம் வருது. தங்கமயில் நீஷ் ஜுவல்லரி ஸ்டாக்காக இருக்குது. பொசிஷன் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அக்யூமுலேட் பண்ணலாம் மக்களே. ஆனால் இப்போது இதுதான் இந்த கம்பெனியோட ஓவர்வியூ. ஆனால் நம்ம எப்போதுமே இந்த ஸ்டாக்ஸு எப்படி போகும்னு நம்ம கணிப்போம். அந்த கணிச்சிட்டு அதுக்கேற்றா போல் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ 2026 இந்த ஸ்டாக் எப்படி போகும்னு பார்க்கும்போது 3597 இதுக்கு மேலே இருக்கும்போது பை மோடில் இருக்குது. உங்களுக்கு 3884, 3884, 4172, 4459 அண்டு கிட்டத்தட்ட 5000 காமிக்கலாம். இந்த ஸ்டாக் 3597க்கு கீழே போச்சுன்னா 3309லேருந்து செல்லு ட்ரிகர் ஆகும். அது 3021, 2734 காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கோல்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இது மேல் நோக்கி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். கீழே வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். இப்போ நீங்கள் இங்கே என்ன முக்கியம்னா இந்த ஸ்டாக்கு 3597க்கு மேலே இருக்கான்னு தான் முக்கியம். 3597க்கு மேலே இருக்கும்போது அது பை மோடில் தான் இருக்குது. இப்போது 2026 ஜனவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3597க்கு அப்புறம் 3884 ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் ட்ரெண்ட் ஸ்டேபிள். அதனால் அடுத்த டார்கெட் 4172, அதுக்கு கிட்டத்தட்ட 4159 இன்னும் அடிச்சிருக்கு. எனிவே இந்த பை ட்ரெண்டு ஸ்டெபிளாக இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது பெருசாக ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுன்னா 1-2 வாங்கலாம். இதுதான் தங்கமயிலோட ரிப்போர்ட்டு. இந்த கணக்கு 2026 டிசம்பர் வரை இருக்கும். அதனால் கவலையே பண்ணுறேன், இந்த ஃபிகர்ஸில் தான் ஓடும். பார்க்குறோம் எப்படி போகிறதுன்னு.
4573 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 5000 காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்குறோம் இந்த இது இயர் ப்ரோக்ரஸ் ஆக ஆக எப்படி தங்க மயில் போகிறதுன்னு பார்க்குறோம். மொத்தத்தில் அது பை மோடில் தான் இருக்குது, செல் மோடில் வந்துட்டில்ல. அதனால் அது பை மோடில் இருக்குது, அது ஸ்ட்ராங் பையில் இருக்குது. ஸோ இதுதான் தங்கமயில் ஓடுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பணங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், என்ன இது பிரச்சனை இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் அனாலிசிஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.